சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பழனி பேருந்து நிலையத்தில் மதுரையைச் சேர்ந்த பக்தர்களுக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் பக்தர்களை ஓட்டுநர் நடத்துனர் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்கள் மற்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இடையே தகராறு ஏற்பட்டு பக்தர்களை ஓட்டுநர் காலணியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அதிக அளவில் பழனி பேருந்து நிலையத்தில் வந்து சென்றனர். விடுமுறை நாட்களில் பழனி பேருந்து நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து பேருந்துக்கு முன்னெடுக்கும் நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் பழனி பேருந்து நிலையத்தில் மதுரையைச் சேர்ந்த பக்தர்களுக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் பக்தர்களை ஓட்டுநர் நடத்துனர் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து வந்த அரசு பேருந்து பழனி பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு பணிநிலைக்கு செல்ல தயாராகியுள்ளது. இது தெரியாத பக்தர்கள் மதுரையைச் சேர்ந்த பக்தர்களான இவர்கள் பேருந்தில் ஏறியதாகவும் பயணிகளை கீழே இறங்க சொல்லி பேருந்து நடத்துனர் கடிந்து பேசியதால் பக்தர்களுக்கும் நடத்துனருக்கும் மற்றும் ஓட்டுநருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சேர்ந்து பக்தர்களை காலணியால் தாக்கியுள்ளனர். தகராறு ஏற்பட்ட நிலையில் பேருந்து நிலையத்தில் கூட்டம் கூடியதால் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை பணிமனைக்கு எடுத்து சென்றார். ஓட்டுநருக்கும் பக்தர்களுக்கும் தாக்கிக் கொண்ட சம்பவம் பழனி பேருந்து நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுமுறை மற்றும் விசேஷ காலங்களில் கூடுதல் சிறப்பு பேருந்துகளை போக்குவரத்து கழகம் இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.